மரணத்தை விட்டு சிறந்து உயிர் தெளிந்து நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான விசுவாசிகளே, இந்த காலை வேளையிலே காணொளி ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். மரணத்தை அதனுடைய குகையிலே சென்று வெற்றி சிறந்து இப்பொழுதும் எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியும் ஆண்டவரை குளிர்ச்சியும் நிறைந்து இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஜீவனோடு எழுப்பியிருக்கிறேன், நன்றி. இந்த நாளிலும் இந்த காலை நேர இறை தியானத்தை ஆசீர்வதியும் அடியாரை மறைத்து நீர் பேசு ராஜா. அடியனையும் அன்பர் சாரி சக்கசாரி எடுத்து பயன்படுத்தி இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களுக்கும் இந்த இறை ஆசிரியர்களை ஆண்டவரே இந்த வார்த்தையின் வழியாக நீர் தந்து அவர்களை பலப்படுத்த வேண்டுமா, நம்பிக்கை தர வேண்டுமா ஜபிக்கும். நாளின் பாடல் வேலை, ஜப வேலை, செய்தி வேலையை ஆசீர்வதிக்கிறாங்க. இறைமகனாம் மரித்து உயிர் தெளிந்த ரட்சகராக இயேசுவின் மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் 578வது பாடலாகி உயிர் தெளிந்தாரே அல்லேலூயா ஜெய் தெளிந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே என்ற அருமையான ஒரு பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம்.
மரணத்தை வெற்றி சிறந்து உயிர்த்தெழுந்து நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த நாளிலே வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது திருத்தூதர் பணிகள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 42 வரை உள்ள இருக்கின்ற இறை வார்த்தைகள். இது தடையற்ற சுவிசேஷம், த அன்ஸ்டாப்பபிள் காஸ்பல். அப்போஸ்தலர் 5:17 42 ஆதி திருச்சபை இயேசுவின் உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு வளர்ச்சி அடைந்த போது அது பெரும் எதிர்ப்புகளையும் பகுதி நமக்கு தெளிவாய் காட்டுகிறது. விடுதலை 17-21 நம்ம பார்க்கிறோம். திருத்தூதர் துன்புறுத்தப்படுதல். தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் நீங்கள் போய் கோவிலில் நின்று நிலைவாழ்வு பற்றி வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்துங்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று சேர்ந்தவர்களும் அனைவரும் இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாக தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையில் இருந்து கொண்டு வர அங்கு வந்த கண்டோம். உள்ளே எவரையும் காவல் என்று வார்த்தைகளை கேட்ட கோவில் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றார்கள். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவில் என்று மக்களுக்கு கற்பிக்கின்றார்கள் என்று அறிவித்தார்கள். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் மக்கள் கல்லெறிவார்கள் என்று அஞ்சியதால் வன்முறை பிள்ளைகளே, ஏசான மரணத்தை பெற்று சிறந்து உயிர் வந்த பிறகு செய்யப்படவே இல்லை. முன்னாடி பெண்கள் மட்டும்தான் சடலத்தை தேடாங்க. ஆனால் பேதுரு மற்ற சீடர்கள் எல்லாம் பூட்டி அறைக்குள் பாய்ந்து போயிருக்கிறார். ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் பாய்ந்து உள்ளே இருக்கிறதுனால அவர்கள் வெளியே வரல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வராங்க. இயேசு ஆண்டவர் அந்த சாயங்கால வேளையிலே, உயிர்த்தெழுந்த சாயங்கால வேளையிலே அவங்களுக்கு தென்படுகிறார். அவளை தன்னை காட்சியை காண்பிக்கிறார். அப்பொழுது அவர்கள் நம்புகிறார்கள். அப்போவும் தோமா இல்லை. தோமா அடுத்த 8 நாளுக்கு பிறகுதான் அவரை பார்க்கிறார். அப்போ இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தன்னை காண்பித்து தான் உயிர்த்தெழுந்தார் என்பத அந்த செய்தியை அவர் மக்களுக்கு சொல்றார். அப்போ சிறையில் இந்த நேரத்தில் இயேசுவை பற்றி சொன்ன திருத்தூதர்கள் என்று சொன்னால் சீடர்கள், அவர்களை சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் அடைத்த போது கடவுள் இயேசு அவர்களை விடுதலை செய்து, நீங்கள் போய் கோயிலில் சென்று பிரசங்கம் பண்ணுங்கன்னு இவங்க போய் பண்ணுகிறாங்க. மக்கள் எல்லாம் பார்த்து, நீங்கள் சிறையில் அடைச்ச மக்கள் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறாங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் ஓடி வந்து அந்த மக்களை பார்த்து கேட்குறாங்க, பிரசங்கத்தை கேட்குறாங்க. அப்புறம் திரும்பி அவங்கள கைது செய்து அவளை சிறையில் அடைத்தா மக்கள் கல்லெறிவார்கள் என்று பயப்படுறாங்க. அதான் நம்ம இந்த பகுதியில் பார்க்குறோம். அப்போ அழைத்து வந்தவர்களை யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாக கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்துக் கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் நமது வலப்பக்கத்திலே உயர்த்தினார். இதுதான் நற்செய்தி. த குட் நியூஸ். வாட் இஸ் த குட் நியூஸ்? நீங்க இயேசுவை கொலை செய்தது உண்மை, அதில் பொய்யில். அதே போல அவர் மரணத்தை வெற்றி சிறந்ததும் உண்மை. ஆமென், அல்லேலூயா. அதான் சொல்றார், உங்களுடைய மூதாதையருடைய கடவுள், நீங்க யாரு குல மூதவர் என்று சொல்றீங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது சொல்றீங்க இல்லையா? எங்க கடவுள் மோசேயின் கடவுள் சொல்றீங்களே, எங்க கடவுள் ஆபிரகாமின் கடவுள் என்று சொல்றீங்களே, எங்க கடவுள் ஈசாக்கின் கடவுள் என்று சொல்றீங்களே, அதே கடவுள் தான் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். அவர் தான் கடவுள். எவ்வளவு பெரிய நற்செய்தி பார். அந்த இயேசுவை நாங்கள் அறிவிக்கிறோம். அதான் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு,
நாங்கள் கடவுளுக்கு தான் கீழ்ப்படிவோம், மனிதர்களுக்கு அல்ல. ரொம்ப தெளிவா சொல்றார். கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் என்றென்றைக்கும் மறைக்கவே மாட்டோம். இன்னைக்கு கூட நம்முடைய மத்திய அரசாங்கம் நம்ம மிக மிக அதிகமாய் துன்புறுத்தி கொண்டே இருக்கிறாங்க. எஃப்சிஆர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதை பண்ணக்கூடாது என்று. அது எந்த அளவுக்கு அவர்கள் நம்மை துன்புறுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் எந்த பிரச்சனைக்கு நம்மளை ஆளாக்கினாலும், சபைகளை உடைப்பது, சபைகளை அடிப்பது இல்லையா, அந்த மதவாதிகளை வைத்து மதவாதிகள் இன்றைக்கு அதெல்லாம் செய்கிறாங்க. என்ன செய்தாலும் ஒன்றே ஒன்று ஊழியர்களாக நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் எந்த அளவுக்கு எங்களை துன்புறுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு நாங்கள் மேலே எழுந்து வருவோம். ஆமேன், அல்லேலூயா. ஒன்றும் செய்யவே முடியாது. 2000 வருஷம் எங்களை ஒன்றும் செய்ய முடியல, நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் காணாமல் போய்விட்டீங்க. அதுதான் ஆண்டவர் இங்க நம்ம கொடுக்கிற மிகப்பெரிய தைரியம். எதையும் யாருக்கும் நம்ம அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நாங்கள் கடவுளுக்கு பயப்படுகிறவங்க, மனிதர்களுக்கு அல்ல. சொல்றார், வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார், இவற்றுக்கு நாங்களும் கடவுள் நமக்கு கீழ்ப்படிவோருக்கும் அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றார். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்து எழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். அப்பொழுது கமாலியேல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்துதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது, இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிது காலத்துக்கு முன்பு தெயுதாஸ் என்பவன் தோன்றினான். தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறி போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாட்களில் கிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்த்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறி போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள். ஏனென்றால் நான் உங்களுக்கு கூறுகிறேன், இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதனிலிருந்து வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்கள் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டார். பின்பு அவர்களை திருத்தூதர்கள் அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, ரொம்ப ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. கமாலியேல் என்ன சொல்றாரு, மனிதர்களால் இந்த இயக்கம் தோன்றியிருந்தால், ஏற்கனவே தெயுதாசும் யூதா என்பவர்களும் தோன்றினார்கள். அவங்க கூட நிறைய இயக்கத்தின் மக்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போயிட்டாங்க. அவன் செத்துட்டான், தலைவர் செத்துட்ட பிறகு அந்த இயக்கமே இல்லாமல் போயிடுச்சு. அதுபோல இயேசு என்பவர் கடவுளால் அனுப்பப்பட்டவரால் இருந்தால் நீங்க என்ன செய்ய முடியும்? கடவுளோடு நீங்க போர் செய்ய முடியுமா? அதனால அவங்கள விட்டுருங்கன்னு அவங்க அப்போ கூட அடிச்சு அனுப்புறாங்க. அவங்க சந்தோஷமா அதை கேட்டுன்னு வந்து தொடர்ந்து இயேசுவை பற்றிய நற்செய்தி இந்த உலகத்துக்கு பறை சாற்றுகிறார்கள். அதான் நம்ம இங்க பார்க்கிறோம். இப்போ பொறாமையினுடைய விளைவு, பிரதான ஆசாரியனும் மற்றவர்களும் பொறாமையினால் அப்போஸ்தலர்களை பிடித்தார்கள். தேவ தூதன் உதவி செய்தான். கர்த்தருடைய தூதன் சிறைச்சாலையில் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே விட்டார். நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த வார்த்தைகளை, ஜீவ வார்த்தைகளை சொல்லுங்கள். சாதாரண வார்த்தை இல்லை, இட் இஸ் த லைஃப் கிவிங் வேர்டு. ஆமென், இல்லையா? லைஃப் கிவிங் வேர்ட். இட் இஸ் நாட் சாதாரண வார்த்தை அல்ல. அதான் சொல்றார், நீங்கள் போய் இந்த ஜீவ வார்த்தைகளை சொல்லுங்கள், இல்லையா? கடவுள் நம்மை விடுவிப்பது நமது சௌகரியத்திற்காக அல்ல, அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக. மனுஷருக்கு அல்ல, கடவுளுக்கே கீழ்ப்படியுங்கள். அதான் கடைசியில் நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போது பேதுரு மற்றவர்களுக்கும் காட்டிய தைரியம். அவங்க பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நாளில் அவங்க பயந்திருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பயப்படவே இல்லை, யாருக்கும் பயப்படல. எவ்வளோ பெரிய அதிகாரிகளுக்கும் பயப்படாமல் இயேசுவை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. குற்றச்சாட்டு, இயேசுவின் நாமத்தை குறித்து போதிக்க வேண்டாம் என்று நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிடவில்லையா? மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம், கடவுளுக்கு கீழ்ப்படிவது அவசியம் என்றார். சாட்சி, இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் அவர் இரட்சகராக உயர்த்தப்பட்டதையும் அவர்கள் தைரியமாய் அறிவித்தார். கமாலியேலின் ஆலோசனை தேவ திட்டமும் நியாய சாஸ்திரி ஆகிய கமாலியேல், நியாய சாஸ்திரினா இவர் ஒரு இறையியல் ஆசிரியர், அதே நேரத்தில் பவுலுடைய பேராசிரியர் அந்த பவுல் இவருக்கு கீழே தான் உட்கார்ந்து படித்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. இவர் பேராசிரியராகவும் இருக்கிறாரு, இறையல் ஆசிரியராகவும் இருக்கிறாரு, அதே நேரத்தில் அட்வொகேட்டாகவும் இருக்கிறார். அதான் நியாய சாஸ்திரி. ஒரு முக்கியமான உண்மை சபையில் கூறுகிறார்,
மனுஷருடைய யோசனை அது தானாக அழிந்து போகும். யூதாஸ் அதான் சொல்றார், தேவனுடைய யோசனை தேவனால் உண்டாயிருந்தால் அது ஒழிக்க உங்களால் கூடாது. தேவனோட போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்ல. அப்போ உண்மை சத்தியம் எப்பவுமே தோற்காது. அது தேவனுடைய திட்டமா இருந்தால் தோல்வி அடையாது என்று சொல்றார். அப்போ சீடர்களை என்ன பண்றாங்க, அடிச்சு வெளியே அனுப்புறாங்களே. அப்போ பாருங்க, அவங்க உபத்திரவத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் அடிக்கப்பட்டு எச்சரிக்கப்பட்டு அனுப்பினார்கள். பாக்கியம், இயேசுவின் நாமத்திற்காக அவமானம் அடைய பாத்திரராய் எண்ணப்பட்டதற்காக அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். விடாமுயற்சியாக அவர்கள் போதிப்பதையும் பிரசங்கிப்பதையும் ஒரு நாளும் நிறுத்தவில்லை. நமது வாழ்க்கையில் கூட சுவிசேஷ பயணத்திலும் தடைகள் வரலாம். கடவுளுடைய கட்டளைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மனுஷருக்கு அஞ்சாமல், உயிருக்கு பயப்படாம தைரியமாக சாதனைகளை மாற்றி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய கடவுள் நம்மளை அழைக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட ஒரு இறை வாழ்வை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா உயிர்த்தெழுந்த செய்தி சாதாரண செய்தி, அது வல்லமையான செய்தி. ஆமென். அது பயத்தை நீக்குகிற செய்தி. சாதாரண பயம் மேல எல்லா பயத்தையும் அதிகார வர்க்கம் நம்ம மேல காமிக்கிற அந்த கோபங்கள் இல்லையா, அவங்க நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போடுறது, சிறையில் அடிக்கிறது. இப்போ நம்ம பார்த்தோம்னா நிறைய வடநாடுகள் இல்லை, மாநிலத்துல எல்லாம் நிறைய கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறத நம்ம பார்க்குறோம். பல மதத்தின் மக்கள், அதே நேரத்தில் அதிகார வர்க்கத்தில் அரசியல்வாதிகள் எல்லாம் துன்புறுத்துறாங்க. ஆனால் யாருமே பயப்படல, தைரியமாக இருக்கிறாங்க. ஆலயத்தை உடைக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் அடிக்கிறாங்க, கைது செய்து அவங்க மேலே வழக்குகளை தொடுக்கிறார்கள். அந்த வழக்குகளில் இருந்து கடவுள் அவர்களை அருமையாய் விடுவிக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆக கடவுள் நமக்கு துணை நிற்கிறார். இந்த உலகம் நமக்கு துணை நிற்காது. ஊழியத்தில் இருக்கிற உங்களை நான் சொல்லுகிறேன். நிறைய பேர் நீங்கள் ஊழியத்தில் இருக்கலாம், ஆயராக இருக்கலாம், போதகர்களாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், ஏன் சண்டே கிளாஸ் டீச்சராக இருக்கலாம், மாதர் சங்கத்தில் இருக்கலாம், வாலிப சங்கத்தில் இருக்கலாம், சண்டே கிளாஸ் டீச்சராக இருக்கலாம். யாரும் உங்களை என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. ஈவன் சில நேரத்தில் பாஸ்டர்ஸ் கூட நம்மளை என்கரேஜ் பண்ணாத சூழ்நிலை வரும். சபையார் நம்மளை என்கரேஜ் பண்ணாத சூழ்நிலை வரும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. இது என்னுடைய வேலை. இயேசுவின் நற்செய்தியை நான் அறிவித்தே ஆக வேண்டும். நான் சாகும் வரையில ஒருவரையாவது நான் ஆண்டவருடைய இந்த பாதத்தில் கொண்டு வரணும். ஒரு நாளைக்கு ஒருத்தரையாவது நான் இயேசு கிட்ட கொண்டு வரணும் அப்படின்ற உன்னத நோக்கத்தோடு நாம் பயணித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை. ஆகவே இந்த வாழ்க்கையில இயேசுவின் உயிர்த்தெழுதலை நாம் நம்பி இருக்கிறோம். அந்த உயிர்த்தெழுதலை மக்களுக்கு அறிவித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தாமே நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஜபிப்போம். மரணத்தை வெற்றி சிறந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை இந்த காலை வேலைக்காக நின்று செலுத்துகிறோம். ஆண்டவரே, மரணத்தை வெற்றி சிறந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறேன். எங்களுக்கு ஏற்படுகிற பயங்களையும் அதிகார வர்க்கத்தினால் ஏற்படுகின்ற கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் உபத்திரவங்களையும் இருந்து எங்களை காத்து வருகிறேன். நன்றி ஆண்டவரை. தொடர்ந்து இதில் எங்களை வழிநடத்தும் நற்செய்தியை உலகமெங்கும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நாங்கள் பறைசாற்றி வாழ கிருபை தார். எந்த ஆபத்து, எந்த விபத்து, நாசம், மோசம், வியாதி, பலவீனங்கள் வந்தாலும் அதில் நாங்கள் தவறி போகாதபடி என் தேவனே நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சியம் கொண்டாடு. இந்த நாளில் இந்த இறை வார்த்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஜெபிக்கிறோம். அமைதியும் சமாதானத்தை என் தேவன் தந்து நீர் வழி நடத்துங்க. தேவையெல்லாம் சந்திங்க. ஆபத்தில் இருக்கிறவங்க, ஆடவர் பிரச்சனையில் இருக்கிறவங்க, குறிப்பாக மிஷினரிமார்களுக்காக, பாஸ்டர்ஸ்க்காக, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்தியாவிலையும் வட மாநிலத்திலும் பணியாற்றுகிறவங்க, வெளிநாட்டில் பணியாற்றுறவங்க, ஆடவர் இஸ்லாமியர்கள் மத்தியில் பணியாற்றுறவங்க, புறஜாதி மத்தியில் பணியாற்ற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் காத்தருளும். உம்முடைய நற்செய்திகளை அறிவிக்கிறோம். நாங்கள் செத்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு பின்பாய் வருகிறவர்கள் பேசுவார்கள். அவர்கள் போனால் அவர்கள் பின்பாடி வருவார்கள், பேசுவார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் இது உயிர்த்தெழுந்த இயேசுவின் உண்மையான வசனம். ஆமாண்டவர், எங்களை இந்த நாட்களிலே நீர் பயன்படுத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் வல்லமையாக இந்த வசனங்களை சொல்ல ஆண்டவரை எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும். ஆண்டவர் இந்த நேரத்தில் டென்வர் சாரி மேஞ்சாக்காவின் அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே, தேவையை சந்திங்க. அடியனுக்காக, ஆடவருடைய அன்பு சாக்கு சாருக்காக, ஆடவர் டீச்சருக்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வதி வழி நடத்தும். அடியனுக்காக, அடியனுடைய பாப்பன் பள்ளி போதமட்டத்திற்காக ஜபிக்கிறோம். தேவையெல்லாம் சந்தியும். ஆடவர் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வாதம். ஆடவர் 10ஆம் வகுப்பு தேர்வு, +2 தேர்வு எழுதியிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆண்டவர் அதே போல இஸ்ரேல் ஈரான் போருக்காக ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பாரும். ஆண்டவர் தேவையெல்லாம் சந்தித்து ஆண்டவர் சீக்கிரமாக அந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும். அமெரிக்காவுடைய அதிபரும் ஆண்டவரே இஸ்ரேல் அதிபரும் உட்கார்ந்து ஈரான் அதிபரோடு பேசி ஆண்டவரே அமைதி சமாதானம் ஒன்றே வழி, வேற எந்த வழி இல்லை என்பதை உணர்ந்து பல கிருபை தான். தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு, ஆண்டவதனால ஏழை எளிய நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வரும்போது எங்களுக்கு வேதனையாக இருக்குது. இதெல்லாம் மாறட்டும் ராஜா.
வியாதியஸ்தர்களுக்காக பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய அன்புக்குரிய ஆண்டவர் எல்மாங்குப்ப தலைவர் டிஎஸ்பி சாருக்காகவும், என்னுடைய அன்புக்குரிய நிக்சன் ஆயருக்காகவும், என்னுடைய அன்புக்குரிய டாக்டர் கரடி ஐயா அவருடைய அன்பான அண்ணன் ஆண்டவர் தாமஸ் ஐயாவுக்காகவும், அவருடைய மகள் டாக்டர் பிரியதர்ஷினி அவருடைய கணவர் மோசஸ்க்காகவும், ஆண்டவரே அன்பான லூக் பிரேம் சிங் ஷாலினிக்கா ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் எல்லாம் மாற்றும். நம்ம யாரெல்லாம் பலவீனமா சுயமா இருக்கிறாங்களோ என் தேவனே கண்ணோக்கி பாரு. இதை கேட்கிறவங்க அன்று பார்க்குறவங்க நிறைய பலவீனங்கள் இந்த வெயில் காலத்தில் வரும். அதிலிருந்து எங்களை காத்தரல வேண்டுமா, வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எங்களை காத்தல வேண்டுமா ஜபிக்கும். நிறைய இடத்துல மழை தருகிறீர். இன்னும் எங்கள் பகுதியில் வரலாறாச்சும் அதிகமான மழை தந்து இப்படி பூமியை குளிர்விக்க என் தேவனே நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். இந்த நாளில் கூட பிறந்த நாளை காணுகின்ற ஆண்டவரே ஐஎல்சியினுடைய ட்ரஸ்ட் டைரக்டர், அதே போல் ஆம்பூர் கண்கடல் உத்திரன் திருச்சியுடைய தலைவர் பாசத்துக்குரிய மரியாதைக்குரிய திரு காட்வின் ரமேஷ்குமார் அண்ணனுக்காக ஜபிக்கிறோம். அண்ணனை ஆசீர்வதிங்க. இம்மட்டமாய் நீர் அவரை பயன்படுத்தி வருகிறேன். எல்லா ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும். இதனால் அவர் அண்ணனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவருடைய தேவையெல்லாம் சந்தித்து ஆண்டவரை வழிநடத்தும் நல்ல சுகத்தை நீண்ட ஆயுசு நாட்கள் என் தேவன் பாரத்திலிருந்து தந்து வழிநடத்த வேண்டுமா நான் ஜபிக்கும். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளில் இப்படி இந்திய சுவிசேஷ திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காகவும் அனைத்து திருச்சபைகள் ஆயர்களுக்காகவும் ஜபிக்கிறோம். ஆண்டவர் விசேஷமாக இப்படி இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், கவர்னர், அனைத்து தலைவர்களுக்காக ஜபிக்கிறோம். அனைத்து மாநிலத்தின் தலைவர்களுக்காக ஜபிக்கிறோம். அமைதியும் சமாதானம் சந்தோஷம் ஆண்டவர் என் தேசத்தில் காணப்படட்டும். மதத்தின் பேரினால், ஜாதியின் பேரினால் ஆண்டவரே அரசியல் செய்கிறதையும், ஆண்டவரே இதை தவறான காரியங்களை செய்கிறதும் இந்த தேசத்தில் இருக்கிற மக்களும் அதிகார வர்க்கமும் விட்டுவிட்டு அமைதியும் சமாதானமாய் அவர்கள் வாழ ஆண்டவரே அவளை பயன்படுத்த முடியாது ஜபிக்கும். தொடர்ந்து இந்த ஊழியத்தில் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும். நாள் முழுதும் நம்முடைய பிரசன்னம் எங்களோடு தங்கியிருக்கட்டும். இறைய மகனாம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியை இந்த நாளில் நம்ம நேரோடு கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ்.